ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வைகுண்ட துவார தரிசனத்துக்கான எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு, டிடிடில இருந்து லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் என்னென்ன, தரிசனம் பத்தின முக்கியமான தகவலை இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்களும் இந்த வைகுண்ட துவார தரிசனத்தப்போ தரிசனம் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வருஷம் வைகுண்ட துவார தரிசனத்துக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு கண்டிப்பா ஆன்லைன் டிக்கெட் புக் பண்றதுக்கு பிளான் பண்ணுங்க. அண்ட் அப்டேட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான அப்டேட்ஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வைகுண்ட துவார தரிசனத்துக்கு ஆஃப்லைன்ல கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லாட்டு கம்ப்ளீட்டா ஃபில் ஆகி 18ஆம் தேதிக்கான ஸ்லாட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 57,566 டிக்கெட்ஸ் டைம் 6:30 மணியோட ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா இருக்கு. இதுவே உங்களுக்கு 7 மணியோட ஸ்டேட்டஸ் படி 55,000 டிக்கெட்ஸ் இருக்கு. டிக்கெட்டோட கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று கொடுத்த டோக்கன்ஸ்லையுமே ஸ்லாட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. சிலர் கொஞ்சம் ஒரு நாள் வெயிட் பண்ணி அடுத்த நாள் தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அப்படி கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் ஃபஸ்ட்டு 40,000 சம்திங் தான் கொடுத்தாங்க. இப்போ 50,000 55,000 வரைக்குமே டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கீழ்த்திருப்பதியில் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸில் இந்த டோக்கன் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்லாட் ஸ்டார்டிங்னு பார்த்தோன்னா காலையில் ஏர்லி மார்னிங் 3 மணி ஸ்லாட்லேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்க ஸ்லாட் கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் ஏர்லி மார்னிங் ஸ்லாட் போனீங்கனாலும் ஒரு மணி நேரத்தில் தரிசனம் பார்த்துடலாம். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னா டைம் ஸ்லாட் பார்க்கறது இல்லைங்க, சேம் டே டிக்கெட் இருக்கான்னு மட்டும்தான் பார்த்துட்டு விடுறாங்க. அதனால் எங்களுக்கு நைட்டு ஸ்லாட் இருந்தால் கூட நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு கூட தர்ஷன் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு என்ன ஸ்லாட் டிக்கெட் வேணுமோ அதை கூட நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குது. 18ஆம் தேதிக்கானது இப்போது ரன்னிங் ஆகுது. இந்த 18 முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து 19ஆம் தேதி கொடுப்பாங்க. இன்னைக்கு 15ஆம் தேதி, நாளைக்கு 16, 17 2 நாள் நீங்கள் வெயிட் பண்ணி தான் தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். இன்றைக்கே நீங்கள் டோக்கன் வாங்கினா கூட உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் இடையில 2 நாள் வெயிட் பண்ணி தான் தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். இது முடிஞ்சால் 19ஆம் தேதி கொடுப்பாங்க. ஸோ இது இந்த டிக்கெட் மேபி நாளைக்கு வரைக்கும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இமீடியட்டாக நம்ம கிடைக்கிற அப்டேட்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு போங்க. 19ஆம் தேதிக்கு மேலே, அதாவது 20ஆம் தேதியிலேருந்து நார்மலாக இருக்கக்கூடிய நேரடி சர்வதர்ஷனம் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ நீங்கள் தர்ஷன் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா கூட சேம் டேயில் டோக்கன் வாங்கி தர்ஷன் பார்க்குற மாதிரி கூட பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டேட்டஸ். இப்போதைக்கு நமக்கு 18ஆம் தேதிக்கான ஸ்லாட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. 17ஆம் தேதி வரைக்கும் இருக்க டிக்கெட் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்னைக்கு தர்ஷன் போனவங்க கூட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. கூட்டம் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஃபோட்டோஸ் கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர் எக்ஸிபிஷன் இது எல்லாமே கூட வீடியோஸாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஷேர் பண்ணுறதை நம்ம இமீடியட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு வே தான் இந்த டெலிகிராம். ஸோ இது ப்ரொமோஷன்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா என்ன, அதில் உங்களுக்கு ஃபோட்டோஸோ இல்லை இன்ஃபர்மேஷனோ வந்துச்சுன்னா உடனே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட இன்னும் நிறைய பேர் ஷேர் பண்ணுறதுனால ஈஸியாக இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவ்வளோதான். ஸோ இதுதான் இன்றைக்கி க்ரௌடோட ஸ்டேட்டஸ். ஸோ இது வரைக்கும் 17ஆம் தேதி வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ 18, 19 இருக்குது. 18 இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது முடிஞ்சிருச்சுன்னா 19ஆம் தேதிக்கான டோக்கன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 20ஆம் தேதியிலேருந்து எப்பயும் போல் நமக்கு எல்லா தரிசனங்களுமே ரீஸ்டார்ட் ஆகிரும். 19ஆம் தேதி வரைக்கும் தான் நமக்கு துவார தரிசனத்துக்கான டிக்கெட்ஸ் இருந்தால் மட்டும்தான் தரிசனம் அப்படின்ற ரூல்ஸ் எல்லாமே. காலையில் கூட 10 மணிக்கு விஷ்ணு நிவாசத்தில் ஒருத்தர் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாரு. வித்தின் 2 மினிட்ஸில் நாங்கள் வாங்கினோம், க்ரௌடெல்லாம் இல்லை, ஸோ ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேற்று தரிசனம் பார்த்தவங்க 78,000 பேர் தான் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வதர்ஷனம்லாம் இல்லை. ஸோ எஸ்எஸ்டி டோக்கனில் சாமி பார்க்குறதுக்கு ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டுனா ஒரு 1லேருந்து 2 மணி நேரமும், மத்தியானம் டு நைட் ஸ்லாட்டில் ஒரு 2லேருந்து ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளே ஆகலாம். 300 தரிசனத்துக்கும் அதே மாதிரி தான். மினிமமாக ஒரு 2 மணி நேரத்துலேருந்து மேக்ஸிமம் ஒரு 4 மணி நேரம் ஆகலாம். உங்களை கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ண வைக்கல அப்படின்னா நம்ம டைரெக்டாக லைனில் போய் பார்க்கும்போது ஒரு 1லேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ இதுதான் ஸ்டேட்டஸாக இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சிஆர் ஆஃபீஸில் ரூம் புக் பண்ணுறதுக்கு தான் ஹெவியான க்ரௌடு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் காலையில் 4:30 மணிலேருந்து வெயிட் பண்ணி
8 மணிக்கு தான் எனக்கு வந்து ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து கிடச்சிது அப்படின்ற விஷயமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்டேட்டஸாக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஹெவி க்ரௌடு வந்து சிஆர் ஆஃபீஸில் தான் அதிகமாக இருக்குது. ஆன்லைன் ரூம் கொடுக்கல, ஆஃப்லைன் அப்படின்றனால டைரெக்டாக எல்லாருமே போயிட்டு சிஆர் ஆஃபீஸில் தான் ரூம் எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் க்ரௌடு எவ்வளோ அதிகமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரூம்ஸ் வந்து எடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீக்கெண்ட்ஸில் வந்து நமக்கு பார்க்கும்போது ரூம்ஸ் புக்கிங்க்கு தான் அதிகமான க்ரௌடு இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. 16ஆம் தேதிக்கான காலையில் 2 மணி அளவில் தரிசனம் செய்யறதுக்கான டிக்கெட் வந்து எனக்கு கிடச்சிச்சு. விஷ்ணு நிவாசம் பேக் சைடில் 3ஆம் நம்பர் கேட் வழியாக தான் டிக்கெட் கொடுக்கப்படுகிறது. அனைவருமே அங்கே போயிட்டு வாங்கிக்கலாம். 16ஆம் தேதிக்கான ஸ்லாட்டை சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி காலையில் சொல்லியிருக்காங்க. ஸோ காலையில் ஏன்னா நேற்று வந்து எக்ஸ்ட்ரா ஸ்லாட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க, அதனால இருந்துச்சு. காலையில் 5:30 மணிக்கு 6 மணி பக்கமாக வந்து அவர் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் இதுதான். 2:45 பாருங்கள், விடிய காலையில் சிஆர் ஆஃபீஸில் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரூம் புக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கீழே வந்து ரூம்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. சப்போஸ் அங்கே போயிட்டு நம்ம வெயிட் பண்ணுற டைமே அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அடுத்ததாக டிடிடியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான தகவல் வந்து பார்க்கலாம். தை மாதம் ஸ்டார்ட் ஆகிட்டாலே நமக்கு சுப்ரபாத சேவா வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த வைகுண்ட துவார தரிசனம் வரைக்கும் வந்து நமக்கு எந்த ஆர்ஜித சேவா, அதாவது லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஓப்பன் பண்ணலை. நமக்கு 19ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஆஃப்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இன்னிலேருந்து திரும்பவும் உங்களுக்கு சுப்ரபாத சேவா ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. மார்கழி மாதத்தில் எப்போவுமே சுப்ரபாத சேவா வந்து இருக்காது. மார்கழி மாதம் முடிஞ்சு தை மாதம் ஸ்டார்ட் ஆனதும் நமக்கு திரும்பவும் சுப்ரபாத சேவா வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆஃப்லைனில் நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். எப்போலேருந்து அப்படின்னா இந்த வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சதுக்கப்புறமா எப்போவும் போல் ஆர்ஜிதம் கவுண்டரில் நம்ம போய்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கி கொடுத்துருக்க ப்ரெஸ் ரிலீஸ். வைகுண்ட துவார தரிசனம் வரைக்கும் உங்களுக்கு வந்து தரிசனம் அப்படின்றது டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் சாமி பார்க்க முடியும். இப்போவே 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் வந்து நேரடி ஒரு நாளே தர்ஷன் பார்க்கணுன்ற பிளான் இருந்துச்சுன்னா 20ஆம் தேதிக்கு மேலே பிளான் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கனில் பார்க்கலாம், இல்லைனா நேரடி சர்வ தர்ஷனத்தில் கூட ட்ரை பண்ணலாம். இந்த மாதம் நமக்கு வந்து ஏப்ரல் மாதத்துக்கான தர்ஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதை பற்றின அப்டேட் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். மேபி இன்றைக்கி 15ஆம் தேதி ஆகிடுச்சு. இன்றைக்கி 1 or 2 டேஸில் நமக்கு டிடிடியை அஃபிஷியலாக அப்டேட் பண்ணிடுவாங்க, என்னென்ன டேட்டில் என்னென்ன டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கூட நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஏப்ரலில் உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் வேணும்னா பிளான் பண்ணிக்கலாம். இதுதாங்க இன்னைக்கான முக்கியமான அப்டேட். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.